வணக்கம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரோட மெயின் லொக்கேஷன், மேஜர் லொக்கேஷன், அதுவும் பிரைம் லொக்கேஷன். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரோட தரவணம்பட்டியில் இருக்கக்கூடிய சில்ஸ் ஐடி பார்க் தாங்க. இன்றைக்கி அந்த ஐடி பார்க் சரௌண்டிங், அதாவது ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ளே இருக்கக்கூடிய லேண்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 லட்சம் 30 லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்குங்க. பட் நம்ம ஒரு புது லேஅவுட் லான்ச் பண்ணி சேலுக்கு கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி ஒரு 20 ஏக்கர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு 7 ஏக்கர் லான்ச் பண்ணி புதுசாக சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். சைட் லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு, சைட்டுக்கு என்னென்ன டெவலப் பண்ணி முடிச்சிருக்கோம், என்ன கொடுக்க போகிறோம், நாங்கள் என்ன ப்ரைஸ் நாங்கள் வச்சுருக்கோங்கிறத ஒன்று ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பீப்புள்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டுறாங்க. அதுக்கான காரணம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, கோயம்புத்தூரோட டெவலப்மெண்ட் தாங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், ஐடி கம்பெனிஸாக இருக்கட்டும், புதுசாக உருவாகக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸாக இருக்கட்டும், பாப்புலேஷன் ஆகட்டும், எல்லாமே வெல் டெவலப்பாக உருவாகிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் கோயம்புத்தூரில் நம்ம ஒரு புதுசாக லேண்ட் லேஅவுட் போட்டு புதுசாக சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ எங்கே அப்படின்னா, கோயம்புத்தூரோட மெயின் லொக்கேஷன் கீரநத்தம் சில்ஸ் ஐடி பார்க்கு நியர்பையாக கொண்டு வந்திருக்கோம். அதுவும் தொழிலூருக்கும் கோயில்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கும் நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மெயின் லொக்கேஷனில், சென்ட்ரல் லொக்கேஷனில் நம்ம ப்ராப்பர்ட்டி லேஅவுட் கொடுத்துருக்கோம். நியர்பை ஸ்கூல்ஸு, காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸு, ப்ரௌசன் மால், ஐடி பார்க்கு, கேஜிஎஸ்எல் கேம்பஸு, காலேஜஸ் எல்லாமே சக்தி மெயின் ரோடு எல்லாமே நியரஸ்ட்டாக லொக்கேட்டாக இருக்குங்க. இதை கண்டிப்பாக சைட் விசிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த லொக்கேஷனுக்கு இந்த பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி எங்கேயும் கொடுக்கலைங்க. ஸோ இன்றைக்கி கோயம்புத்தூரோட கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய லேஅவுட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமான சென்ட் காசு கொடுத்துட்ருக்காங்க. அந்த சென்ட் காசு கொடுத்தாலுமே அம்யூனிட்டிஸ் வைஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்கிற மாதிரி தெரியும். பட் நம்ம ப்ராப்பர்ட்டியில் ப்ரைஸ் வைஸ் வந்து லோவாக இருந்தாலுமே பட் நம்ம அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்காங்க, கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச், நியர்பை செக்யூரிட்டி கேபின் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அதை தாண்டி இந்த 27 ஏக்கருமே என்டையர் காம்பவுண்ட் வால், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய காம்பவுண்ட் வால் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு மொத்த லேஅவுட்டுக்கும் இண்டிவிஜுவல் ஒரு காமனான போர் வாட்டர் கொடுத்துருக்கோம். அந்த போர் வாட்டர் தாண்டி இண்டிவிஜுவல் சம் கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் கெப்பாசிட்டி உள்ள அளவுக்கு வந்து மொத்த லேஅவுட்டுக்குமே வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி அளவுக்கு கொடுத்துருக்கோம். இது போக பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கும் தனியாக வந்து நாங்கள் ஒரு 85 சென்டில் சில்ட்ரன்ஸ் பார்க் ஒதுக்கியிருக்கோம். அந்த பார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸ்க்கான பிளேயிங் எக்யூப்மெண்ட், வாக்கிங் ட்ராக்கு, கிட்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மொத்த லேஅவுட்டுக்குமே இண்டிவிஜுவல் சோலார் ஸ்ட்ரீட்டுங்கிறது கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு தார் ரோடுமே கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபீட்டு, 40 ஃபீட்டு, 60 ஃபீட்டு இந்த அளவில் எஜ்ஜிட்டு தார் ரோடு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இண்டிவிஜுவல் பைப்லைன், அதாவது ஒவ்வொரு சைட்டுக்குமே கிட்டத்தட்ட 27 ஏக்கரில் ஒரு 854 ஃபிளாட் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கோம். இந்த 854 ஃபிளாட்டுக்குமே இண்டிவிஜுவல் வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மொத்த லேஅவுட்டுக்கும் கரண்ட்டில் இபி லைன் வந்துட்டு இருக்கு. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம லேஅவுட்டில் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபேமிலிஸ்க்கு மேலே வீடு கட்டி குடியிருக்காங்க உள்ளாக்க. இது போக ஒரு 7-8 வீடு இப்போ ரீசெண்டாக ஓனாக லேண்டு வாங்கி அவங்களே கிளைண்டே வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வீடு கட்டி இண்டிவிஜுவல் வில்லா கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு அம்யூனிட்டிஸோட இந்த அளவுக்கு ஒரு லொக்கேஷனில் இந்த ஒரு ப்ரைஸில் வந்து இந்த சரௌண்டிங்கில் பாஜெட் எங்கேயுமே இல்லைங்க. ஏன்னா நியர்பை ஸ்கூல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாராயணா ஐடிகன் ஸ்கூல் இருக்குது, உங்களுக்கு ஆன்சின் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. ரெண்டுமே வந்து ஒரு பாப்புலரான ஸ்கூலு கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆதித்யா கேம்பஸ் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி விட்டிங்க அப்படின்னா எஸ்ஆர் இறங்கின காலேஜஸ் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இல்லை நீங்கள் ஒர்க்குக்காண்டி பார்க்குறீங்க அப்படின்னா கேஜிஎஸ்எல் கேம்பஸ் இருக்குது. ஆனால் ஐடி பார்க்கை பொறுத்த வரைக்கும் ஐடி பார்க் நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா லேண்டுமே இன்றைக்கி கோயம்புத்தூரில் மார்க்கெட் வேல்யூ ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குங்க. ஸோ பக்கத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கும் சரி, ப்ரௌசன் மால் நியர்பை லொக்கேட்டாக இருக்குது. ஸோ சத்தி ரோடு அக்சஸ்பிள் லொக்கேட்டாக இருக்குது. பெருநாயக்கமலை ரீச் ஆகிடலாம். ஒரு 5 to 10 minutes ட்ராவலில் தொழில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லா பெனிஃபிட்டோட இந்த லேண்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக சைட் விசிட் பண்ண கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம phase 2 தான் நிற்கிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி phase 1ங்கிறது கிட்டத்தட்ட 27 ஏக்கரில் லான்ச் பண்ணி டோட்டலாக சோல்ட் அவுட்டுங்க. மொத்த ஃப்ளாட்டுமே சேல் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக phase 2 லான்ச் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒர்க்கிங்லாம் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த phase 2ல் உங்களுக்கு பிடிச்சமான நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃப்ளாட்டு, அதாவது வடக்கு, கிழக்கு, கார்னர் சைட், அதாவது எனக்கு எந்த சைட் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பியூரான டிடிசிபி வித் ரெரா அப்ரூவல் உள்ள ஒரு லேஅவுட்டுங்க. இது ஒரு 7 ஏக்கரில் லான்ச் பண்ணி சேலுக்கு கொடுத்துருக்கோம். phase 1 பார்த்தீங்கன்னா 27 ஏக்கர், அது டோட்டலாக சோல்ட் அவுட்டு. ஃப்ரெஷ்ஷாக வந்து phase 2 வந்து ஒரு 7 ஏக்கர் கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறமே இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் phase 3 வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி பூமி பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம். phase 3 லான்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பட் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி phase 1 லான்ச் பண்ணும்போது அவர் சென்ட் காசு பார்த்தீங்கன்னா 7,90,000 கொடுத்துட்ருக்கோம். இப்போ phase 2 லான்ச் பண்ணதுனால நம்ம இந்த phase 2ல் வந்து சென்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 9,85,000 கொடுத்துட்ருக்காங்க. அதுலேருந்து சின்னதாக நொகேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ சேம் அம்யூனிட்டிஸ் வரும், அதாவது அதோட பெட்டராக வரும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த phase 2 ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஆர்ச் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது போக எஜ்ஜிட்டட் தார் ரோடு,
எல்லா என்டையர் காம்பவுண்ட் வாலுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி காம்பவுண்ட் வாலுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இது போக ட்ரைனேஜ் சிஸ்டம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவோம். மொத்த லேஅவுட்டுக்குமே இபி கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்குமே இண்டிவிஜுவல் பைப்லைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரீ பிளான்டேஷனு, பார்க்கு, சில்ட்ரன்ஸ் பார்க்கு எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். பட் இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் இதுலேருந்து ஒரு 5 to 10 minutes ட்ராவலில் நீங்கள் வெளியே போய் சைட் தேடி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் இருக்காதுங்க. ஏன்னா நியர்பை இதுலேருந்து ஒரு 5 to 10 minutes ட்ராவலில் நீட் பண்ணி போகும்போது சென்டோட காசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 லட்சம் 19 லட்சம் 20 வரைக்கும் போயிட்டு இருக்கு. பட் இந்த ப்ரைஸில் இந்த லொக்கேஷனில் இந்த மாதிரி அம்யூனிட்டிஸோட சைட் எங்கேயுமே இல்லைங்க. கண்டிப்பாக சைட் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச நார்த் அண்ட் ஈஸ்ட் பார்ட் சூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஸோ நம்ம ஒரு பியூரான டிசிபி ஜெரா அப்ரூவல் உள்ள ஒரு ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டி பட்ஜெட் கொடுத்துருக்கோம். ஸோ லீகல்லாம் பக்காவாக இருக்குங்க. ஸோ லோன் ஃபெசிலிட்டி நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் லேண்ட் மட்டும் வாங்குற மாதிரி இருந்தாலுமே லோன் பண்ணிக்கலாம். இல்லை லேண்ட் ப்ளஸ் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே அதுக்குன்னு தனியாக லோன் அரேஞ்ச்மெண்ட் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் நேம் பிரீஸ் பிருந்தாவனம். ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் பீப்புள் தெரியும் நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சவங்க பேஸ் 1ல் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. தெரியாத கிளைண்ட்டு பேஸ் 2ல் உங்களுக்கு பிடிச்ச ப்ளாட்டை நீங்கள் சூஸ் பண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா ஸோ இந்த சரௌண்டிங்கில் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இடம் வாங்கி வீடுமே கட்டி கண்டிப்பாக நீங்கள் குடி வரலாம். ஆனால் அந்தளவுக்கு அக்சஸ்ஃபுல் நல்லா ப்ராப்பராக இருக்குங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் அப்படின்னா இந்த ஏரியாவோட மார்க்கெட் வேல்யூ இன்னும் அதிகமாக இருக்குது, வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா புதுசாக உருவாகக்கூடிய எஸ்ஓஆர் ஆஃபீஸ், அதாவது கிரையம் பண்ணக்கூடிய ஆஃபீஸ் வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி புதுசாக லான்ச் பண்ணி அடுத்த வாரம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அது இந்த ரீசனால் இந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ்ங்கிறது கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும். ஸோ கோயம்புத்தூரில் இந்த ஒரு லொக்கேஷன் மட்டும் நம்ம ப்ராப்பர்ட்டி கொடுக்கலைங்க. மெயின் லொக்கேஷன் சரவணம்பட்டி, கிருந்தம் ஐடி பார்க்கு, குருமம்பாளையம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ராமநாதபுரம் சிக்னலு, கோவில்பாளையம், சத்தி ரோடு, லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்குமே நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. ஸோ நீ கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பீப்புளாலும் சரி, இல்லை வீடு கட்டி குடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ப்ராப்பர்ட்டி வந்து சூஸ் பண்ணி பெட்டரான ஒரு பிளாட் வந்து நாங்கள் நல்லா கொடுக்க முடியும் நம்பிக்கை இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சைட் விசிட் வாங்க, ஃப்ளாட்டை புக் பண்ணுங்கள். தேங்க்யூ.